ஹீரோயின் அந்த இஎம்ஐ கொடுத்தவரோட ஏதோ பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு போதும் நிறுத்துங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க 35,000 சில்ட்ரன்னு சொல்கிறாங்க. அப்புறமா அவங்களும் போய்ட்டு ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அவங்க ஃபீஸுக்கு வச்சுருந்த பேக்லேருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு மிச்ச பணத்தை பீரோலேருந்து தேடி அங்கங்கன்னு எடுத்து கொண்டு வந்துருந்தாங்க. நீங்கள் சொன்ன மொத்த அமௌண்ட்டையும் நான் செட்டில் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏம்மா இதை முதலே கொடுத்துருந்தா நான் ஏம்மா வர போகிறேன்னு சொல்கிறாங்க. போகும்போது எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்களான்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க. அப்புறம் அழுதுகிட்டே ஹீரோயின் உள்ளே போயிட்டேன். அவங்க அப்பாவும் ஃப்ரெண்டும் வந்துட்டு போகிறாங்க உள்ளே. படம் எப்படியோ பணம் கட்டியாச்சு, நல்ல வேலை ஃபோனை வாங்க மாட்டோம் அப்படின்னு அவங்க அக்கா சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அப்புறமா அவங்க அழுதுட்டு இருக்கிறத பற்றி எல்லாம் உன்னால தான், இங்கே பாரு ஒரு வருஷமாக ஃபீஸ் கட்டுறதுக்காக இது பண்ணி வச்சுருந்ததை இப்படி உன்னால் கொடுத்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுறாங்க. ஏம்மா நீ அதை கொடுத்த, வேறு என்னப்பா பண்ணுறது, கடன் வாங்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லிடுச்சாங்க, ஏன்க்கா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கோவப்பட. உனக்கு எதுக்கு இப்போ காஸ்ட்லி ஃபோனுன்னு அவங்க அப்பா ஒரு பக்கம் கோவமாக திட்ட. காஸ்ட்லி ஃபோனு எதுக்கா, இது எக்ஸாம் எல்லாம் வருது, ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் வைக்கிறாங்க, கிளாரிட்டியாகவே இல்லை, நார்மல் ஃபோன் உங்ககிட்ட சொன்னால் நீ வாங்கி கொடுக்க மாட்டேன், அதனால தான் நானே வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வாங்கினது தப்பு இல்லைக்கா, நீ இந்த மாதிரி கடன் வச்சு வாங்கினியா அதுதான் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணி ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க அக்கா அப்பா கூட கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க அப்பா திட்டி விட்டுறாங்க, இந்த கடனால் தானே அம்மா இறந்து போனாங்க, உனக்கு அது கூட ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்புறம் எல்லோரும் யோசிச்சு பார்க்குறாங்க. தீபாவளி அன்றைக்கி எல்லாம் பட்டாசு வச்சு சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க அப்பா வராரு. பார்த்திங்கன்னா கடன்காரங்களும் பின்னாடியே வந்துடுறாங்க. கடன் இன்னும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு வீட்டை மூடிடுறாங்க. அப்புறம் அவர் கெஞ்சி கூத்தாடி இது பண்ணிட்டாரு. அப்புறம் உன்னோட பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சு தான் உங்களுக்கு கடனே கொடுத்தேன், அதை முதல்ல எழுதி கொடு, நீ கடன் திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சைன் போட வைக்கிறாங்க. அப்போ தான் வீட்டு கதவு திறப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் எவ்வளோ சொல்லியும் இவர் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருவார் ஹீரோயினோட அப்பா. அவங்க அதை வாங்கி போன பிறகு அந்த வீடு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அங்கேருந்து சொந்தக்கார வீட்டுக்கு போவாங்க. சொந்தக்கார வீட்லேயும் வந்துட்டு எல்லாம் அவமானப்படுத்துவாங்க 2 நாள் 3 நாளுக்கு மேலே. அதுக்கு மேலே இருக்க முடியலன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அப்புறமா அவங்க பொண்ணுங்களை வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் நீ வான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு தனியாக போய் வீடு எடுத்து தங்கிப்பாங்க. ஏங்க நம்ம பசங்களை நல்லபடியாக படிக்க வைக்கணும், இங்கே பாருங்க நீங்கள் எக்காரணத்தை கொண்டு கடன் வாங்கவே கூடாது சரியா, அம்மா நான் இருக்கேன், நான் அம்மா அப்பா 2 பேரும் வந்துட்டு உங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நானும் வேலைக்கு போகிறேன். 100 நாள் வேலைக்கு அவங்களும் போகிறாங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு அந்த வண்டியில் ஏறி போகும்போது வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆகிடுது அந்த வண்டி. அதில் போனவங்க நிறைய பேர் இறந்துட்டு தான் சொல்கிறாங்க. அப்படியே ஷாக் ஆகிட்டு பொண்ணுங்க அவங்க அப்பா எல்லாம் போய் அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். ஏங்க நம்ம பொண்ணுங்களை வந்து எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்க விட்டுறாதீங்க, நீங்களும் கடன் இதுக்கப்புறம் வாங்கவே கூடாது, நம்ம பசங்களை நல்லா படிக்க வைங்க, படிப்பு தான் உங்களுக்கு சொத்து, எனக்கு சத்தியம் பண்ணுங்கன்ட்டு அவங்க பொண்ணுங்க 2 பேர்கிட்டையும் சத்தியம் வாங்கிட்டு அப்படியே செத்துடுறாங்க. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.